ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பீஸ்ஃபுல் அண்ட் ப்ரொடக்டிவ் ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். மார்னிங் நல்லா சீக்கிரம் எழுந்த உடனே ஒரு பாசிட்டிவ் வைப் தான் கிடச்சிது. அப்படியே நானும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் எழுதி லேப்டாப் ஒர்க் பண்ணினேன். மார்னிங்லேயே படித்தா மைண்டு நல்லா ரெஃப்ரெஷர் ஆகும், ரிஜிஸ்டரும் ஆகும்னு சொல்லிட்டு நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படித்து முடிச்சுட்டு அதோட வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. க்ளீனிங் அண்டு ஹவுஸ் ஹோல்ட் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு டஸ்ட்பின் கவர் சேஞ்ச் பண்ணிவிட்டு வீட்டு நல்லா கூட்டி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரைடேனால் பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சாமி ஃபோட்டோலாம் துடைச்சி அது அடுக்கி வச்சுட்டேன். அப்புறம் ஃபுல் வீட்டையும் மாப் பண்ணி சுத்தமாக பண்ணியாச்சு. வீடு க்ளீனாக இருந்தால் மனசுக்கும் அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். வீட்டில் முடிச்சிட்டோன்னே மொட்டை மாடியில் போய் துணியெல்லாம் காய போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி நல்ல வெயில் தான் அடிச்சது. அப்படியே கிச்சன் வேலையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விளக்கு பூஜை பாத்திரம்லாம் அக்கா தான் தீத்திட்டு இருந்தாங்க, வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவினிங்கும் வந்துடுச்சு. அம்மா ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, கேக்கு. அதுவும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் தான் வச்சுட்டு இருந்தாங்க அக்கா. வெள்ளிக்கிழமை அதுவுமா வாசலில் அழகான ஒரு கோலம் தான் போட்டுட்டு இருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுதான் இதில் கேப்சர் பண்ணியிருக்கேன். கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் விளக்கும் ஏற்றி தீபாரதனைலாம் காட்டி சாமி கும்பிட்டாச்சு. என் கூட வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களும் பாசிட்டிவ் வைப் எனர்ஜியோட சாமி கும்பிட்டாங்க. ஈவினிங் அப்படியே ஒரு டிவோஷனல் வைப்லேயே போயிடுச்சு. பூஜை முடிச்சிட்டோன்னே நைட்டு திரும்பவும் சிலம்பஸ் வச்சு படிக்க உட்காந்துட்டேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப ப்ரொடக்டிவாக ஆக்டிவாக தான் போச்சு. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தா நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.